வணக்கம். எப்பயும் போல் ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு செய்யாமல் அருமையான கேப்சிகம் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம். வெங்காயமும் கேப்சிகமும் இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் அருமையான ஒரு கிரேவி செஞ்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். 4 நறுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும். எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கேப்சிகமை உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதே மாதிரி சைஸ்லேயே நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்குறோம். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே இப்போ 2 வெங்காயத்தை ரஃபாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி வதங்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மூடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை சேர்த்துக்கங்க. நம்ம ஆற வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. அதில் வெங்காயம் தக்காளி தண்ணியே போதும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. எப்பயும் போல் டிஃபன் ஐட்டத்துக்கு இட்லி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி ரோட்டி கூட சாப்பிட்லாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நல்லா சேர்த்து ஒரு தரம் கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்கள் எவ்வளோ சேர்க்க போகிறீங்களோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காகும் கிரேவி. நான் 1 டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம கலக்கிட்டு மூடியை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போனால் போதும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை நான் எதுவுமே சேர்க்கலை. கிரேவியை சிம்மில் வச்சுட்டு வதக்கி வச்சுருக்க கேப்சிகமும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். அருமையாக இருக்கும். நீங்கள் டிஃபன் ஐட்டம் ரைஸ் எது கூட வேணாலுமே சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிற டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த கிரேவி தாராளமாக பயப்படாமல் செய்யலாம். ஒரு துண்டு பட்டரும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.